காட்டுக்கு விருந்து இவன் வேட்டைக்கு சென்றதனும் பயந்து வெறும் கரெக்டா தோனியை காமிச்சாங்க. ஓ அப்படிங்களா? ஓ ஐபிஎல் வந்துச்சுன்னா முன்னெல்லாம் படம்லாம் வந்து தள்ளி போகும் டேட்டு. பட் ஆனா யாரும் வர மாட்டாங்க. ஓ வெளியில வர மாட்டாங்க. அதாவது இந்த ரேபிடோ ஓலா உங்களுக்குலாம் பிரச்சனை. ஐபிஎல்னால நான் வந்து இடையில ஒரு நாலு நாள் கிட்டத்தட்ட மழையில போனோமா. மழை அதான் நான் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் இருக்கேன். ஓகே 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 ஓகே. நீங்க கூட சொல்லிட்டு இருந்தீங்க மேட்ச் வந்து 7:30 மணிக்குண்ணா. ஓ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க 7:30 மணிக்கு? அதான் சொன்னீங்களே 7:30 மணிக்கு மேட்ச். 7:30ல இருந்து அது போகணும் ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் போகணும். இப்போ என்ன பண்ணுவீங்க மற்ற நாளெல்லாம்? நீங்க வந்து இந்த நேரத்துல போட்டுவீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க அப்படின்னா வீட்டுக்கு போய் உட்காந்துருவீங்களா? இல்ல உங்களுக்கு பழக்கத்தை விட வரவங்க எல்லாம் கம்மியா வருவாங்களா? கம்மியா இருக்கும். சண்டே சாட்டர்டே ஓட மாட்டாங்க. ஓகே சண்டேல உங்களுக்கு கம்மியா இருக்கும். இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் சென்னையிலங்கிறதுனால எல்லாரும் ரூம் வந்து பார்ப்பாங்க, ஸ்டேடியம் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போதைக்கு மவுண்ட் ரோட்ல சைதாப்பேட்டையில இருந்து மேட்சுக்கு போயாச்சு. கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது சைதாப்பேட்டையில இருந்து பார்க்கும் ஓலா பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ ஜெர்சி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா ஒரு எல்லோ ஜெர்சி தெரியுதுங்களா? இங்க இருந்தே ஐபிஎல் ஸ்பெஷல் பஸ். கவர்மெண்ட் வந்து ஐபிஎல்லுக்குன்னு ஸ்பெஷலா பஸ் விட்டுருக்காங்க. அது மினி பஸ். லைன்ல நின்னாச்சு, வந்தாச்சு. நீங்க பொதுவா சிஎஸ்கே மேட்ச்ல என்ன பார்ப்பீங்களோ அதை தான் பார்ப்பீங்க. அது பெருசா வித்தியாசமா எதுவும் காட்டுறதுக்கு இல்ல. லோவர் ஸ்டாண்ட் கிரவுண்ட்ல வந்து உட்காந்துருக்கேன். அப்ப ரொம்ப மேல டாப்ல ரொம்ப மேலனா இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு தடவை இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் T20 மேட்ச் 2017ல நான் மேல உட்காந்துருக்கேன். எந்த ஸ்டாண்ட் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஐ திங்க் அது ஐஜி அதுலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டச்ல உட்காந்து பார்த்தேன் போஷம் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச். அப்ப கூட மாதிரி எவ்வளோன்னு தெரியல. ஆனா நான் உட்காந்து பாக்குறேன். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது புள்ளியா தெரியுறாங்க. இது வரைக்கும் மேட்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ்ல பக்கத்துல பாத்துட்டேன். டிஃபரெண்டா இருக்கு. நான் உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து எனக்கு அவ்வளவு கிளியரா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா சில பேர்ல தெரியவே இல்லை. அவன் தோரணையை வச்சு ஓரளவு கண்டுபிடிக்கலாம். தெரியுறாரா? அனிருத் வந்தாச்சு. ப்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் அனிருத் இது வரைக்கும் அனிருத்தோட கான்சர்ட் எந்த கான்சர்ட்டுமே நான் போனதில்லை. அனிருத் இங்க கிரவுண்டுக்கு வந்திருக்கிறாரு. மேட்சும் பார்க்க போறேன், கான்சர்ட்டும் பார்க்க போறேன். அனிருத்தோட கான்சர்ட் இது வரைக்கும் ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல பல இடங்கள்ல அனிருத் பாடிட்டு இருந்தாரு. இப்போ சேப்பாக்ல
காமிச்சாங்க. லைஃப் டைம் செட்டில் ಮಾಡಿ இருந்துச்சு. இது வரைக்கும் எந்த கான்சர்ட்டுக்கு போனதில்ல, நேரம் இருந்ததில்ல, மேட்ச் ஏதாவது ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச்லயும் மேட்ச் அனிருத்தோட கான்சர்ட்டும் இருக்கு, மேட்சும் இருக்கு, ரெண்டுமே பார்க்குறேன். நைஸ், நல்லா இருக்கு. எப்ப விடாமுயற்சி பாட்டு போடுவாங்க, விடாமுயற்சி பாட்டு எப்ப போடுவாங்க? அஜித் ஃபேன், எனக்கு விடாமுயற்சி பாட்டு போட்டோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி பாட்டு பாடியாச்சு, உலகநாயகன் கமலஹாசன் பாட்டு பாடியாச்சு, தளபதி விஜயோட பாட்டு பாடியாச்சு, 2 பாட்டு விஜய் பாட்டு பாடியாச்சு. அஜித் பாட்டு எப்போ? நான் அஜித் ஃபேன் வரும்னு நினைக்கிறேன். 10 கிச்சி பாடல பாடணும், 10 கிச்சி பாட்டுக்காக வெயிட் பண்றேன். விடாமுயற்சில இருந்து பாடலாம் பரவாயில்ல, ஆல்மா டோலமாவது பாடணும். பாப்போம். ஆஹா ஆஹா, இருக்கு இருக்கு இருக்கு. ஓகே பசங்களா, இறங்கி குடுக்கலாமா? Okay.
தலைப்பாட்டு அஜித் மேல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு அஜித் மேல தலை பேரா சந்தோஷப்படுறேன். அப்பா ஓகே, அனிருத்தோட ஒரு 1/2 மணி நேரம் கான்சர்ட் ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சது. ஆஹா, பம்புடு ஃபயர். கான்சர்ட்டுக்கு போனா 5000 10,000, பட் மேட்ச் டிக்கெட்டோட கான்சர்ட்டும் சேர்த்து ஒரு தலை பேன அஜித் பேன இதை விட வேற சந்தோஷம் இல்லையா? திரும்ப சொல்றேன், இது வரைக்கும் நான் எந்த கான்செப்ட் அட்டன் பண்ணது கிடையாது. மேட்ச் அந்த நேரத்தில் ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க, பட் மேட்சும் கான்சர்ட் ரெண்டும் சேர்ந்து வந்துச்சு. கான்சர்ட்னா எப்படியும் 5000 ரூபா கறந்துருப்பாங்க, 10,000 ரூபாய், பட் 3500 ரூபாய் மேட்ச் டிக்கெட்டு. கான்செப்ட் மேட்ச் அனிருத்தோட கான்செப்ட், அனிருத் ஃபேவரட், அனிருத்தோட பாட்டு உயிர், அனிருத் ரவிச்சந்திர ஈரானு ரெண்ட் பண்ண கான்செப்ட் பார்த்தேன். சூப்பர். காரு குட்டி காரு ஹாட் வீல்ஸ்ல வருங்க. உண்மையா இருக்குல்ல அந்த காரு. காசை விட அந்த காரை பாரு. என்ன பண்றாங்க? கரப்பாம்பூச்ச கவுத்துக்கிட்டு பரமா தூக்கிட்டு போறீங்க. கவர் பண்ணிட்டாங்க. என் விசுவாசம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு மனச்சண்டை படுத்துற என் விசுவாசம் தூரமா இருந்தேன், ஒரு பார்த்தேன். உட்காந்து பாக்குறேன், எதுவுமே தெரியல. ஆப்போசிட்ல விசில் போடு எடுத்துட்டாங்க. ரோஹித் சர்மா
Indian captain, World Cup T20 World Cup winner, Champions League captain. Now. World Spitfire, 4-time IPL running captain, Indian captain. இந்தியாவுக்கு விளையாடும் போது மட்டும் ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டாரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ரோஹித் சர்மா பேட்டிங் பண்ணும்போது எட்ஜ், அதாவது பீட்டன் ஆச்சுன்னா யாரோ ரோஹித் சர்மா சாம் கரன் ஊரெல்லாம் ரன் கொடுத்து வச்சிருக்காரு. பரவாயில்ல, என் கூட மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே போல அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. பரவாயில்ல, ரோஹித் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்த்தேன். ஃபுல்லா ஒன் சைடா தான் இருக்கு, கிரௌடே ஒன் சைடா கிரௌட் தான். பரவாயில்ல, ஒரு ரெண்டு பக்கத்துல ரெண்டுமே கிடைக்கும். மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் செலிப்ரேஷனும் கிடைக்கும், சிஎஸ்கே ஃபேன் செலிப்ரேஷனும் பார்க்கலாம். ஆனா இவங்க ஒரு திருநெல்வேலியில இருந்து வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க. அவரு ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். ஹரில் அகமது 2வது விக்கெட்டு. ஸ்கை அவுட் ஆயிருப்பாரு. முதல் முறையாக பட்டபிராம் முறையில் இருந்து விக்கெட். இந்த வருஷம் ஞாபகம்லாம் வருது. என்னோட ஃபர்ஸ்ட் எல் கிளாசிக்கோ மேட்ச் இருக்கு. நான் மும்பை சிஎஸ்கே மேட்ச் நான் கிரவுண்ட்ல பார்க்கல. ஏன்னா போன சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல் கிளாசிக்கோ நடக்கல, கோவிட்லாம் வந்துச்சு. பட் இப்போ நான் ஃபர்ஸ்ட் எல் கிளாசிக்கோ பார்க்குறேன் கிரவுண்ட்ல. பட் ரோஹித் டக் அவுட் ஏமாட்டோம். ஃபர்ஸ்ட் கோலிங் பார்த்தாச்சு. 52 பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஜடேஜா வராரு. பெரிய மேட்ச், பெரிய பிளே. கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் பரவாயில்ல விடுது, ஜடேஜா தட்டி கொடுக்குறாரு. திருப்பி அடிக்க தான் சொல்றாரு. கேப்டன் ரேஸ் கட்டிருக்காரு. நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2 பால் இருக்கு. 74 மாதிரி காம்படிட்டிவா ஆடிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஜடேஜாவோட
ரெண்டாவது ஓவர் நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருக்கு. எடுத்துட்டு போனாங்கன்னா 200 விற்கலாம், 200 180 பார்ப்போம். பட் இந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் ஒரு 7 ஓவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் அலகேட் வைக்கலாம். எல் கிளாசிக்கோ ஒன் சைடாக சப்பையாக முடிஞ்சிடக்கூடாது. செலப்ரேஷன் ஒரு 10வது. பிரிஷரா ஐயோ தோனி ஒரு க்ளவுஸ் இல்லாமல் இருக்காரு. சங்கில் ஓட மாட்டாங்க. இப்போ க்ளவுஸ் மாட்டலை. சரி, இப்போ பசங்க க்ளவுஸ் மாட்டிருக்காங்க. அப்பா 28 ரன் தீபக் சஹர் மட்டும். பழைய டீம் முன்னாடி ஆன டீம் அப்படிலாம் பார்க்கவே இல்லை. டார்கெட் 186 டார்கெட். செகண்ட் இன்னிங்ஸு போயிட்டுருக்கு. கடைசியில் இழுத்துட்டு போய் முடிப்பாங்களா இல்லை சீக்கிரம் முடிப்பாங்களான்னு தெரியல. ஐயோ, இல்லை மேட்சாக தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு விக்கெட்டு நல்ல பயன் பச்சைக்கார் அண்ணா பிரிவிலிங் எண்டில் இருந்து வின் பண்ணாரு. பேசுக்கு போக முடிவு பண்ணாரு. பேசுங்க பேட்டிங்க அந்த வேலையை முடிச்சுட்டாரு. அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் கேரளா பையன் பேட்டிங் யாரியா ஒரே காலி ஷாட்டு விக்கெட்டு. கேம் வீட்டிற்கு இருக்கு. ரிவ்யூ போவாங்களா? ஜடேஜாவுக்கு ஃப்ரெண்ட் ஃபுட்டை வாங்கினாரு.
வினேஜ் அவுட்டு. யாரு வருவா, தோனியா அஸ்வினா? பாட்டு போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, வீலாக் முடிஞ்சிச்சு. ஏன்னா கிரவுண்டில் பேசாமல் இங்கே வந்து பேசுகிறான்னு நீங்கள் யோசிக்கலாம். கிரவுண்டில் மறந்துட்டேன், அவசரம்னு வந்தேன், அதெல்லாம் மறந்துட்டேன். பட் ஆனால் இன்றைக்கி வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேட்சை தாண்டி இன்றைக்கி நிறைய விஷயம் நடந்துச்சு. அனிருத்தோட அந்த அரை மணி நேரம் கான்செப்ட், பட் நீதிமோகன் பாடுவாங்கன்னாங்க, அவங்க வரல போல். பட் அனிருத் அரை மணி நேரம் ஃபுல்லாக அலற விட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் யூஸ்வலாக என்ன சொல்கிறது, நான் ரோஹித் சர்மாவை தான் கொஞ்சம் ஏமாந்தேன். அவர் வந்து ஏதாவது 30 நடிப்பார், அவருக்கு ஏதாவது பாட்டு போடுவாங்கன்னு. அந்த மாதிரி நடக்கல. பட் மற்றபடி அஸ்வினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு போட்டாங்க, தோனிக்கு பாட்டு போட்டாங்க. வீலாக் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். வீலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். அடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ஆர்சிபி மேட்சுக்கு போவேன்னு நினைக்கிறேன். டிக்கெட் கிடைச்சதுன்னா போவேன். அதோட வீலாக்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். எல்லா மேட்சோட வீலாக் இருக்குமாலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம வேற கண்டென்ட்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, தென் வீடு வேற கண்டென்ட் பண்ண போறோம். ஸோ வீலாக் நிறைவடைகிறது. உங்களுக்கு இந்த வீலாக் திரும்பவும் சொல்றேன் பிடிக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நீங்க டிவியில் நிறைய பார்த்துருப்பீங்க, பட் நீங்க பார்க்காத நிறைய விஷயம் இதுல இருக்குது. எஸ், அனிருத் பாட்டு படும்போது தோனியை ஸ்க்ரீனில் காமிச்சாங்க பாருங்க, அதெல்லாம் செம மூமெண்ட், சூப்பராக இருந்துச்சு. நேரில் பார்த்தா வேற மாதிரி இருந்துச்சு. அது உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், பார்த்துட்டு வாங்க.